எனது அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களுக்கு மாலை வணக்கங்கள் கூறி, இயற்கைச் சூழல் மாறுபட்டிருக்கின்ற நேரத்தே புயலும் மழையும் அந்த இயற்கையாக நம்மிடம் விளையாடி கொண்டிருக்கும் நேரத்தே நமது குருநாதர் பரபிரம்ம சக்தி அவர்கள் நம்மிடம் ஏற்கனவே குருவும் சீரனும் என்ற தலைப்பில் அவரோடு ஏற்பட்ட அனுபவத்தின் 5 பாகங்களை பார்த்தோம். இப்பொழுது அந்த ஞானி அவர்கள் நடத்திய அந்த சாகசங்களின் குருவும் சீரனும் என்ற தலைப்பில் உள்ள சாகசங்களின் 6வது பாகத்தை பார்ப்போம். சுவாமிகள் அவர்கள் குருவும் சீரனும் என்ற தலைப்பில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்த சமயம் அது 2001ஆம் ஆண்டு. அப்பொழுது சுவாமி அவர்கள் 1979ஆம் ஆண்டு நடந்த ஒரு நிகழ்வை பற்றி எங்களிடம் எடுத்து கூறினார். அதாவது 2001ஆம் ஆண்டு சாமி அவர்கள் அந்த மோகன் சாலையிலே, முதலாவது சாலை, கிணற்றுக்கு முன்னால் உள்ள சாலையிலே எல்லோரும் அமர்ந்திருந்த போது அவர் 1979ஆம் ஆண்டு நடந்த ஒரு விஞ்ஞான செயலை பற்றி எங்களிடம் கூறினார். அது என்ன என்று கேட்க உங்களுக்கும் ஆவலாக இருக்கும், எனக்கும் சொல்ல ஆவலாகவே உள்ளது. அதாவது பெரும்பாலும் 1979ஆம் ஆண்டுக்கு முன் பிறந்தவர்களுக்கு இது கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கும். அதாவது ஸ்கைலாப் என்ற விண்வெளி நிலையம் ஒன்று பழுதாகி பூமியை நோக்கி விழப்போகிறது என்ற செய்தி அந்த 1979ஆம் ஆண்டு மிக பரபரப்பான செய்தியாகும். அதனை சாமி எங்களிடம் குறிப்பிட்டு, சாமி, ஸ்கைலாப் விண்கலம் விழுந்து உலகமே அழிய போதுன்னு மக்கள்லாம் பயந்துக்கிட்டு இருந்த நேரம் சாமி. சங்கா, நீலாம் அப்போ பிறந்திருக்கவே மாட்டேன் சாமி, நீ எந்த வருஷம் பிறந்தன்னு என்னையே கேட்டார். சாமி, நான் 1965 பிறந்துட்டேன் சாமி. ஓ, அப்போ நீ பிறந்துட்டேன், சின்ன பையனாக இருப்பான், 14-13 வயசு. சரி, அந்த 79ஆம் ஆண்டு சாமி இந்த ஸ்கைலாப்பின்கெல்லாம் பழுதாகி பூமியை நோக்கி விழப்போகுதுன்னு மக்கள் பரபரப்பாக இருந்த சமயத்தில் பலருக்கும் பல்வேறு சந்தேகம். நிறைய பேர் நம்ம இறந்துருவோம், இனி நம்ம உயிரோடு வாழ மாட்டோம், நம்ம இருக்க வரையும் அனுபவிச்சுருவோம் அப்படின்னு பேசி கவலைப்பட்டு கஞ்சத்தனமாக இருந்தவன் கூட தாராளமாக செலவு செய்யக்கூடிய நிலைமைக்கு போயிட்டான் சாமி. நம்ம ஏதாவது கேட்டோம்னா, நான் தானே சாக போகிறேன், எதுக்கு இந்த பணம் அப்படின்னு சொல்ல தொடங்கிட்டாங்க சாமி. இப்படி மக்கள் ஃபுல்லாக கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த சமயத்தை நான் கேரளாவில் இருந்தேன் சாமி. அப்போ இந்த ஓமலூர் ஒச்சரா பகுதியில் நான் இருந்தேன். அப்போ என்னுடைய குருநாதர் மற்றும் எங்களை போல ஒரு 4-5 பேர், இன்னும் அந்த மலையாள மக்கள் ஒரு 7-8 பேர் இருந்தாச்சாமி. அவங்க எல்லாருக்கும் முகத்துலையும் ஒரே கவலை. அப்போ குருநாதர் அவர்கள் எங்களை பார்த்து, குருநாதர்னா என்னுடைய குருநாதர், அவர் நீங்கள் யாருன்னு கேட்கலாம். அது குருநாதருக்கு பல பேர்கள் உண்டு சாமி. அதாவது பாம்பாடி சித்தர்னு ஒரு சமயம் நாங்கள் சொல்லுவோம், ஒரு சமயம் சிவபிரபாகர சுதயோகி பரமஹம்சர்னு சொல்லுவோம், ஒரு சமயம் பெரிய சாமின்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் அவரை பெரிய சாமின்னு அழைக்கிற அந்த காலகட்டம் சாமி. அப்போ பெரிய சாமி அங்கே இருந்தவங்களெல்லாம் பார்த்து, ஏன் சாமி, ஸ்கைலாப்பு விண்கலம் பூமியை நோக்கி விழப்போகுதுன்னு சொன்னோன்னே எல்லார் முகத்துலேயும் கவலை இருக்கே சாமி, ஓ முகத்தில் மட்டும் ஏன் கவலை இல்லை அப்படின்னு என்னையை பார்த்து கேட்டார்னு மூட்டை சாமி சொல்ல. எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். ஏன்னா இது வரைக்கும் மூட்டை சாமி குரு நம்ம சிஷ்யங்கிற அனுபவத்தை பிறந்தோம். இப்போ மூட்டை சாமி அவருடைய குருநாதராகிய பாம்பாட்டித்தர் என்ற பெரிய சாமியை பற்றி சொல்கிறார். அப்போ ஏப்பா, நீ மட்டும் என்னப்பா கவலைப்படாமல் இருக்கேன்னு மூட்டை சாமியை நோக்கி அந்த பெரிய சாமி கேட்டதா நம்ம குருநாதராகிய மூட்டை சாமி சொல்ல,
அதுக்கு மூட்டசாமி என்ன பதில் சொல்லியிருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் ஆவலாக இருக்கும். நாங்களும் அதே மாதிரி தான் சாமியை கேட்டோம். சாமி, உங்களை பார்த்து பெரிய சாமி கேட்டார்ல, நீங்கள் என்ன சாமி பதில் சொன்னீங்க? அதான் சாமி சொல்லத்தானே போகிறேன். சாமி, பூமி எப்படியும் ஒரு நாள் அழியும் சாமி. மனுஷனாக பிறந்த எல்லாரும் ஒரு நாள் சாகணும் சாமி. ஆரம்பம்னு இருந்தால் எல்லாத்துக்கும் முடிவுன்னு இருக்கும் சாமி. அதனால் இதில் கவலைப்படுறதுங்கிறது தேவையில்லாத விஷயம் சாமி. நடக்க போகிறத எதிர்கொள்ளணும். அது ஆபத்துக்களை சமூகத்துக்கு விளைவிக்காமல் இருக்க நம்ம என்ன செய்யணுமோ அதை பண்ணணும். அதாவது சித்திரவதை அப்படிங்கிறது மனிதனாக பிறந்துட்டா சித்திரவதை, எல்லா சித்திரவதையும் உண்டு. அன்பு சித்திரவதை, அடக்குமுறை சித்திரவதை, இந்த மாதிரி எல்லா சித்திரவதையும் உண்டு. அந்த சித்திரவதையெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் சாமி. இதுக்காண்டி கவலைப்பட்டு நம்ம இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் சாமி அப்படின்னு நான் சொல்ல, பெரிய சாமி அதை ஆமோதிச்சார். அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் நம்ம சொல்கிறோம் சாமி அப்படின்னு நான் என் குருநாதர்கிட்ட சொல்ல, மூட்டசாமி சொல்லுது. சாமி, ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் நம்ம சொல்கிறோம். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் சாமி, அந்த 24 மணி நேரத்தை 48 மணி நேரமாக கூட ஆக்கி கொள்ள முடியும் சாமி. ஒரு நாளை 2 நாளுக்குரிய நேரமாக ஆக்கி கொள்ள முடியும். அது எப்படி அப்படின்னா, நம்ம உள்ளுணர்வோடு தான் இருக்கோம். வெளியே ஒரு சிந்தனை, உள்ள ஒரு சிந்தனை. அப்போ அந்த 24 மணி நேரத்தில் வெளியே ஒரு சிந்தனை, உள்ள ஒரு சிந்தனை. அப்போ 48 மணி நேரம் ஆகிடும். இந்த மாதிரி உள்ளுணர்வோடு இல்லாமல் இருக்கணும்னா உங்களை மாதிரி குருக்களிடம் பயிற்சி பெறணும். அதாவது எதிர்காலம் குறித்து கவலையே படக்கூடாது சாமி. திட்டமிடுவதுங்கிறது வேறு சாமி, திட்டி தீர்ப்பதுங்கிறது வேறு. எது வந்தாலும் கவலைப்பட தொடங்கினா சங்கிலி தொடராக அந்த கவலைகள் தொடர்ந்து நம்ம நேரம்தான் சாமி வீணாகும். அது வீணாகக்கூடாது. இதைத்தான் சில ஞானிகள் நேரத்தை வீணாக்காதீர்கள்னு சொல்லியிருக்காங்க சாமின்னு நான் பெரிய சாமிகிட்ட சொல்ல, அவர் சிரிச்சார். பரவாயில்லப்பா, நீ நல்லாவே சொல்கிற காளிமுத்து, நீ நல்லாவே சொல்கிற சில விஷயங்களை ஒன்றை நான் பாராட்டுறேன்ப்பா. அதாவது ஒரு விஷயத்தை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கு. இதில் இவர் சொன்ன விஷயத்தில், காளிமுத்து சொன்ன விஷயத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு வியட்நாமை சேர்ந்த ஒரு துறவி சாமி, அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். என்ன வார்த்தை சொல்லியிருக்காருன்னா, நொடிக்கு நொடி நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கார் சாமி. அது அவர் எழுதின புத்தகத்தில் இருக்கு சாமி அப்படின்னு அந்த பெரிய சாமி சொல்ல. சாமி, அந்த புத்தகம் பேர் என்ன சாமின்னு மூட்டசாமி அந்த காளிமுத்து சுவாமி கேட்க, சாமி, தி ஆர்ட் ஆஃப் த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு அழகான ஆங்கிலத்தில் பெரிய சாமி சொல்ல, சாமி அதுக்கு என்ன சாமி தமிழ் விளக்கம்னு பெரிய சாமி சொல்கிறத மூட்டசாமி கேட்க, நிறைமனக்கலை அப்படின்னு பேர் சாமி. இவ்வாறு நொடிக்கு நொடி வாழ முடியுங்கிறத அவர் தெளிவுபடுத்தியிருக்கார் சாமி அந்த புத்தகத்தில். அப்போ நொடிக்கு நொடி வாழும்போது நாம் முழுவதுமாக ஒரு மனிதனாக மாறிவிடுகிறோம். அந்த நொடிக்கும் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நொடிக்கும் தயார்படுத்தக்கூடிய மனிதனாக மாறிவிடுகிறோம். வாழ்வினுடைய சகல ஏற்ற இறக்கங்களையும் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விழிப்புணர்வு நமக்கு வந்து விடுகிறது. இதைத்தான் ஜப்பானியர்களும் சொல்லுவாங்கன்னு பெரியசாமி ஜப்பானியர்களை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அவர் என்ன சொன்னார்னா, அதாவது ஜப்பானிய போர் வீரர்களுக்கு சமுராய்க்கள்னு பேரு சாமி. ஜப்பானில் சண்டை போடுறவங்களுக்கு, போர் வீரர்களுக்கு, மிலிட்ரியில் உள்ளவங்களுக்கு பேர் சமுராய்க்கள். இன்னும் கரெக்டாக சொன்னோம்னா சாமுராய்க்கள். அந்த சாமுராய்க்கள் சண்டைன்னு வந்து விட்டா சாமி, உயிரை துச்சம்னு மதிச்சிருவாங்க சாமி.
அந்த மாதிரி சண்டையிடக்கூடிய வீர தீர சாகசம் படைத்தவர்கள். அவர்களைப் போல் சண்டையிட யாராலும் முடியாது என்ற நிலையே அன்று இருந்தது. ஜப்பானிய போர் வீரர்கள் மாதிரி, சாமுராய்க்கள் மாதிரி. அப்போ உயிருக்கு அந்த சண்டை போடுறதுல உத்தரவாதம் இல்லை. சாமுராய் உயிர் போகிறத பற்றியும் கவலைப்படுறதில்லை. அவனுடைய ஒரே குறிக்கோள் வெற்றி ஒன்றே என்பதாகும். அவனுக்கு அச்சம்ங்கிறது கிடையாது. அவனோட சண்டை போட்டால் கண்டிப்பாக தோத்துருவோம் அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் உண்டு. அப்படிப்பட்ட சாமுராய் போல் நாமெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஜப்பானியர்களை பற்றியும் சாமி சொல்லி முடித்தார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார் சாமி? நம்ம போகர் வாழ்ந்த காலத்தே நடந்த ஒரு கதையும் சொல்கிறேன் சாமி, அதையும் கேட்டுக்குங்க அப்படின்னு பெரியசாமி சொன்னார். என்ன சொன்னார்? அப்படிங்கிற ஆவல் உங்களுக்கு இருக்கும், எனக்கு உண்டு. மூட்டசாமி, சாமி அந்த கதையை சொல்லுங்கள் சாமின்னு சொல்ல, சாமி இப்போ அந்த கதையை சொல்கிறேன் சாமி. அதாவது போகர் புலிப்பாணி குருசீரனாக வாழ்ந்த காலகட்டம் இது. பரம்புமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பழனிமலை பகுதியில் உண்மையிலே நடந்தது சாமி. அப்போ போகர் குருநாதராக இருக்க அவருக்கு கீழே புலிப்பாணி போன்ற சீடர்கள் நிறைய பேர், புலிப்பாணி மாதிரி சீடர்கள் நிறைய பேர் இருக்காங்க சாமி. ஒரு 60, 70, 80 பேருக்கு மேலே சீடர்கள் குழாம் இருக்கு. அப்போ அதெல்லாம் காட்டுப்பகுதி சாமி. இந்த பழனிலாம் மிகப்பெரிய வனம், மிகப்பெரிய காடு. சிங்கம், புலி, கரடி, யானை, மான், முயல், மயில், வான்கோழி, நெருப்புக்கோழி, என்னென்னமோ பறவை, என்னென்னமோ விலங்கினங்கள், இதெல்லாம் இருக்கிற காடு சாமி. அப்போ ஒரு சீடன் சாமிகிட்ட, சாமி நான் காட்டுக்கு போய் சுள்ளி புறக்கிட்டு வரவான்னு கேட்க, நீ மட்டும் போகாதப்பா, இன்னும் 2-3 பேரை கூட்டி போ, நிறைய சுள்ளி தேவையாக இருக்குல்ல, விறகு, அதாவது சமைக்கிறதுக்கு பயன்படக்கூடிய அந்த விறகு, தீ மூட்டை பயன்படக்கூடிய விறகு, பார்த்து போங்கப்பா. மிருகங்கள் நடமாடக்கூடிய காடு, எச்சரிக்கையாக போங்க. மிருகங்களையும் கொல்லக்கூடாது, அதே சமயத்தில் அதுகள்கிட்டையும் நீங்கள் மாட்டிட்டு உங்கள் உயிரும் போகக்கூடாது. குரு உங்களுக்கு எப்போவுமே துணையாக இருப்பேன்னு சொல்லி போகர் அந்த சீடர்களை வழி அனுப்பி வைக்கிறார். அவர் 3 சீடர்கள் அந்த பக்கம் ரெடியாகி காட்டுக்கு போகிறதுக்கு பயணமாகறாங்க. அந்த 3 சீடர்களில் நம்ம குருநாதர்னு சொல்லக்கூடிய அந்த காளிமுத்தி என்ற மூட்டச்சாமியும் ஒருத்தர். அப்போ 3 பேரும் அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் காய்ந்த சுள்ளிகளை பிறக்கிறாங்க. இல்லைன்னா சுள்ளிகளை தரக்கூடிய மரக்கிளைகளை, ஒரு சில மரக்கிளைகளை, காய்ந்த மரக்கிளைகளை வெட்டுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட அளவு சுள்ளி சேர்ந்தோன்னே அதை 2 கட்டாக கட்டி, ஒவ்வொருத்தர் தலைமாட்டிலையும் 2 கட்டு, மொத்தம் 6 கட்டு 3 பேருக்கு. தலையை தூக்கி வச்சுக்கிட்டு இவங்க சுள்ளி பிறக்க போகும்போது மதியம் 3 மணி, சொல்லி புறக்கி முடிச்சு இப்போ வரும்போது 5 மணி ஆயிடுது. அடர்ந்த காடுங்கிறதான இருள் வேகமாக சூழுது சார். அப்படி சூழும்போது இந்த 3 சீடர்களில் ஒரு சீடனை ஒரு காட்டு விலங்கு துரத்த ஆரம்பிக்குது. அதாவது காட்டு விலங்குனா எப்படிப்பட்ட விலங்கு? சிறுத்தை. சிறுத்தை அவனை துரத்த ஆரம்பிக்கும். அப்போ இவன் கொஞ்சம் தள்ளி சொல்லி பிறக்கிட்டு இருந்தாலும் மற்ற 2 பேருக்கு இது தெரியலை. சிறுத்தை உருமல் கேட்டு தான் திரும்பி பார்க்குறாங்க. இவன் சிறுத்தை துரத்த ஆரம்பித்தோன்னா சொல்லிக்கட்டை கீழே போட்டுட்டு தப்பிச்சு ஓடுறான். அப்போ ஓடும்போது வழியில் ஒரு வளர்ந்த மரம் அது ஒன்று தென்படுது. அந்த மரம் வளர்ந்த மரம் மட்டுமல்ல, வளைந்த மரம். அவன் அந்த மரத்தில் கிளையை பிடிச்சிக்கிட்டு தொங்குறான் சாமி.
சிறுத்தை என்ன போகும், மரமும் ஏறும்ல சாமி. ஆனாலும் அது மரம் ஏறாமல் அவனுக்காக அங்கேயே காத்திருக்கு, மரத்துக்கு கீழே. அவனால் கீழே குதிக்கலாம்னு பார்க்குறான் சாமி. ஆனால் கீழே குதிக்கவும் அவனுக்கு பயம். கிளையில் தொங்கலாம்னு பார்த்தா அந்த கிளையில் கொஞ்சம் பச்சை பசேல்னு சில இலைகளை எலி ஒன்று குறிச்சிக்கிட்டே இருக்கு சாமி. எந்த நேரம் வேண்டுமானாலும் இவன் பிடிச்சி தொங்குற கிளை அந்த எலி கொறிக்கிறதுனால அருந்து விழலாம் சாமி. இந்த சூழலில் என்ன நடக்குது பாருங்க. அந்த மரத்துக்கு மேலே ஒரு தேன்கூடு இருக்கு சாமி. அது கொஞ்சம் ஓட்டை விழுந்து அதுலேருந்து தேன் துளியானது இவன் வாயில் விழுகுது சாமி. மரணா கீழே விழுந்தா புளியால் நிச்சயம். மேலே தேன்கூடு களைஞ்சு தேன் துளிகள் இவன் வாயில் விழுகுது. அவன் வாயை திறந்து அதை சுவைச்சு குடிக்கிறான். இப்போ இந்த சூழ்நிலையை இவன் சீடனாக இருக்கிறதுனால அனுபவிக்கிறான். அடுத்து வரக்கூடிய மரணத்தை பற்றியே நினைக்கல. புலியால் அடித்து கொல்லப்படுவானோ, கீழே விழுந்து கால்கை முறியுமோ, அதை பற்றிலாம் அவன் கவலைப்படலை. மரணம் நம்மை நெருங்குகிறது. அந்த மரணத்திலிருந்து தப்பிக்க மரத்தின் கிளை பற்றி தொங்குகிறோம். கிளை முறியப் போகின்றது எலி ஒன்று குறிக்கின்ற காரணத்தால். இதற்கிடையில் மரத்தின் மேல் உள்ள தேன்கூடு சிதைந்து அதிலிருந்து தேன் வழிகின்றது. அந்த தேனை வாய் திறந்து சுவைத்து மகிழ்ந்து குடிக்கின்றான், மரணத்தை பற்றிய பயத்தை விட்டுவிட்டு. ஏன்னா அந்த மனநிலையில் இருக்கிறதுக்குத்தான் அந்த குருநாதராகிய போகர் இவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காரு. அப்போ அந்த நொடியை அவன் முழுமையாக அனுபவித்து சந்தோஷமாக இருக்கான். அப்போ இதை கீழே இருந்து அருகாமையில், புதற்கு அருகாமையில் இருந்து நம்ம காளிமுத்து என்ற மூட்டசாமியும் இன்னொரு சீரரும் பார்த்துக்கிட்டே இருக்கார். இதை சாமி சொல்ல நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதனால் சாமி பேரையும் சொல்லி சொல்கிறேன், மன்னிச்சுக்குங்க. பார்த்துக்கிட்டே இருக்கார். பிறகு அந்த புலியானது, காத்துக்கிட்டு இருந்த புலியானது என்ன பண்ணுது, பேசாமல் இவன் இறங்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுது சாமி. இது எப்படி இருக்குன்னா, நமக்கு ஒரு உதாரணம் ஒன்று இருக்குது. என்ன உதாரணம்? அதாவது மீண்டும் உயிர்த்தெழும், ஆயுள் முடியும் பொழுது மீண்டும் உயிர்த்தெழும் பீனிக்ஸ் பறவை மாதிரி இருக்குது சாமி இந்த நிகழ்வு. அப்படிங்கிறத பெரியசாமி சொன்னதா மூட்டசாமி சொல்ல, அந்த பீனிக்ஸ் பறவை நிகழ்வையும் இப்போ சொல்கிறோம். அதாவது பீனிக்ஸ் பறவையானது கிரேக்கத்தில் ஒரு மிகப்பெரிய கற்பனை பறவை. பீனிக்ஸ் அதாவது புனைவியல் பறவை, கற்பனை பறவை. எல்லா நாடுகள்லேயும் புனைவியல் பறவைகளும் கற்பனை பறவைகளும் உண்டு. எப்படி நம்ம தமிழ்நாட்டில் அன்னப்பறவையை சொல்கிறோமோ, பாலையும் தண்ணீரையும் தனித்தனியாக பிரிக்கும்னு, வட இந்தியாவில் சாதக பட்சியை சொல்கிறோமோ, சீனத்தில் டிராகன் சொல்கிறோமோ, இன்னும் பழந்தமிழகத்தில் யாழி வாகனத்தை யாழியை சொல்கிறோமோ, கிரேக்கத்தில் பீனிக்ஸ், மேற்கில் யூனிகா, இந்த மாதிரி நிறைய புனைவியல் பறவைகள் உண்டு. இந்த பீனிக்ஸ் பறவை என்ன செய்யுமா, ஆயுள் முடியும் போது அது தன்னைத்தானே தீக்குளித்து கொள்ளுமா. அதனால் கேளுங்க சாமி, ஆயுள் முடியும் போது பீனிக்ஸ் ஆனது தன்னைத்தானே தீக்குளித்து கொள்ளும். அது முழுவதுமாக எரிஞ்சு முடிக்கும் போது அதன் சாம்பல்லேருந்து அது உயிர் தெழும்புகிற ஒரு ஐதீகம், புனைவியல் உண்டு. நம்மை உரித்து கொண்டு நம்மிலிருந்து நாம் பிறப்பதற்கு துணிவும் பொறுமையும் வேண்டும் என்பதையே அந்த குருநாதராகிய பாம்பாட்டு சித்தர் என்ற சிவபிரபா சித்தயோகி பெரிய சித்தயோகி பரமஹம்சர் என்ற பெரியசாமி அவர்கள் எடுத்துச் சொன்னதாக மூட்டைசாமி தான் சிஷியனாக இருந்து குருவிடம் பெற்ற அனுபவத்தை நம்மிடம் சொல்லி, நாமும் பீனிக்ஸ் பறவை போல் இருக்க வேண்டும் என்று எங்கள் குருநாதரை எங்களுக்கு போதித்தார் என்று சொல்லி அந்த நிகழ்வை மிக சுகமான நிகழ்வாக முடித்தார். இத்தோடு இந்த குருவும் சீரனும் என்ற தலைப்பில் உள்ள 6வது பகுதியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.